திராவிட முன்னேற்றக் கழகம் 75 ஆண்டுகளை கடந்து பவள விழாவை கொண்டாடுகிறது. 6 முறை ஆட்சி பீடத்தில் அமர்ந்த ஒரு பேர் இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம். பெரியார் முன்மொழிந்த சமூக நீதி, சமத்துவம் ஆகிய கொள்கைகளுக்கு செயல் வடிவம் கொடுத்து நடைமுறைப்படுத்திய வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் என்பதை நாடு அறியும். அந்த வகையிலே இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தோழமை கட்சிகள் அனைத்தையும் ஒருங்கிணைத்து பவள விழாவை கொண்டாடியிருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. அதிலே பங்கேற்று உரையாற்றக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது எண்ணி நான் பெருமைப்படுகிறேன். திராவிடர் கழக தலைவர் ஐயா வீரமணி அவர்கள் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் முன்னிலையில் ஒரு நிகழ்விலே குறிப்பிட்டார். திராவிடர் கழகம், திமுக கழகம் இரண்டும் இரட்டை குழல் துப்பாக்கி என்றால் விடுதலை சிறுத்தைகளை சேர்த்தால் இது 3 குழல் துப்பாக்கி என்று எமக்கு ஒரு அங்கீகாரத்தை, கருத்தியல் அங்கீகாரத்தை வழங்கினார். அதை நான் பெருமையாக கருதுகிறேன். அந்த கருத்தை இன்றைய பவள விழா நிகழ்விலே நான் மீண்டும் பதிவு செய்திருக்கிறேன். சமூக நீதிக்காக, சமத்துவத்திற்காக பெரியார் முன்மொழிந்த, புரட்சியாளர் அம்பேத்கர் முன்மொழிந்த அந்த அரசியலை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்வதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி, திராவிடர் கழகம் மற்றும் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆகிய இயக்கங்களோடு இணைந்து செயல்படும் என்பதை இந்த நிகழ்விலே பதிவு செய்திருக்கிறேன். வரும் சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணிக்கான விஷயமாக தான் இதை பிரகடனப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் வீரமணி பேசியிருக்காரு. அதை அப்படின்ற ஒரு பார்வையிலே எடுத்துக்கலாமா? இது ஒரு கேள்வியே இல்லை. ஏனென்றால் 2017 முதல் இந்த கூட்டணி கொள்கை களத்தில் தொடங்கி தொடர்ந்து இயங்கி வருகிறது. 3 பொதுத் தேர்தல்களை சந்தித்திருக்கிறது, ஒரு உள்ளாட்சி தேர்தலையும் சந்தித்திருக்கிறது. இப்போதும் அடுத்த தேர்தலை சந்திக்க போகிறது. எனவே இதில் எந்த ஐயமும் இல்லை. வரக்கூடிய தேர்தலில் மற்றொரு அணிக்கு எங்க பக்கம் வருவாங்க நம்பிட்டு இருக்கக்கூடிய அந்த கட்சிக்கு உங்களுடைய பதில் என்ன? No comments. This is basic ideology of Dravidian movement, particularly for Dravida Munnetra Kazhagam. So we also extend our support to DMK to achieve their goal, particularly about state autonomy. Pardon? There is also cabinet reshuffle that is news coming out that could come tomorrow, and you've also been asking about equal power share for alliance parties. Also, on this occasion, do you have to say something about that? No, I also heard about reshuffling in the cabinet. It is their own agenda. We have no right to comment on this. We do not ask power share for forthcoming elections. That is not our motto. This is our basic ideology. We are for downtrodden, for marginalized sections. So the decentralization of power to the downtrodden is very essential. So that VCK is talking about power share from 1999, not only now.